जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर பொது வாழ்க்கை தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. தனிமனித கவர்ச்சி அம்சமே இல்லை. முடியரசு போய் குடியரசு வரும்போதே மனிதரை பார்க்காமல் கொள்கைகளை பார்ப்பதாக பெரிசாக பறைசாற்றப்படுகிறது. ஜாதி, ஸ்தானம் முதலிய எதையும் பார்க்காமல் ஐடியாலஜியின் பேரிலேயே சமூக காரியங்கள் நடப்பது இப்போதுதான் என்று பெருமை பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் வாஸ்தவத்திலோ இப்போதுதான் தர்மம், நீதி, நேர்மையான நிர்வாகம், திறமையான சமூக அமைப்பு என்பதான உண்மைகளை பார்க்காமல் தனி மனுஷர்களையும் கட்சிகளையுமே பார்த்து காந்தி சொன்னாரா, அதுதான் வேதம், அதற்கு கொஞ்சம் வேறேயாக அவருக்கு நேற்று வரை நெருக்கமாக இருந்த ராஜகோபாலாச்சாரி அபிப்பிராயப்பட்டால் கூட இவர் தேச விரோதமானவர் என்று அர்த்தம். இல்லாவிட்டால் வேறு ஒரு அம்பேத்கரோ டாங்கேயோ ஏதோ சொல்லிவிட்டால் அதுதான் சத்தியம் என்கிற ரீதியில் ஜனங்கள் கொள்கைகளை விட்டு தனி மனுஷர்களையே பிடித்து கொண்டு நிற்பது ஜாஸ்தியாகி வருகிறது. முதலில் தனி மனுஷரிடம் மோகம் ஆதிரியான பிடிமானம், அதற்கு அப்புறம் ஏதோ ஒரு பார்ட்டி வியூ, அதாவது கட்சி கண்ணோட்டம். இது இரண்டுக்கும் மிஞ்சி உண்மைகளை மனஸ்திறந்து உள்ளபடி பார்ப்பது என்பதே அபூர்வமாகி வருகிறது. எப்படிப்பட்ட தனி மனுஷர்களின் பின்னே ஜனங்கள் போகிறார்கள் என்று பார்த்தால், யாருக்கு கவர்ச்சி கத்தி இருக்கிறதோ அவருக்கு பின்னேதான். ஒருவருக்கு நல்ல அரசியல் ஞானம் இருக்கலாம், தேச நலனுக்கான கொள்கைகளை வகுத்து அவற்றை திறம்பட நடத்தி வைக்கிற சக்தி இருக்கலாம், நேர்மையான நடத்தை இருக்கலாம். இதெல்லாம் அவரிடம் இருந்தாலும் இவற்றில் எதுவுமே இல்லாத இன்னொருவருக்கு நன்றாக ஜோடித்து மேடையிலே பேச முடிகிறது, வசீகரமான பர்சனாலிட்டி இருக்கிறது என்றால் இவற்றின் கவர்ச்சியிலேயே இவர் விஷயம் தெரிந்த அந்த இன்னொருவரை விட ஜனங்களின் பெரிய ஆதரவை பெற்றுவிடுகிறார். இந்த துர்தசையில்தான் இப்போது தேசம் இருப்பதாக தெரிகிறது. சமூகத்தின் எல்லா நிலைகளில் உள்ளவர்களுமே இப்படிப்பட்ட கவர்ச்சியில் மயங்கத்தான் செய்கிறார்கள் என்றாலும் இதிலேயும் விஷயம் தெரியாத பாமர ஜனங்களைத்தான் விசேஷமாக வளைத்துவிட முடிகிறது. இதை நினைக்கும் போது கவர்ச்சி அம்சத்தை உத்தேசித்தேதான் ஓட்டர்களுக்கு வேறு தகுதியே வைக்காமல் வயசு வந்தோர்க்கெல்லாம் வாக்குரிமை என்று செய்வதோ என்று கூட தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. சோழர் காலத்தில் உச்சியில் முடியரசு இருந்த போதோ கீழே தேர்தலில் பர்சனாலிட்டி என்பதே இல்லை, கட்சி என்பதும் இல்லவே இல்லை. தர்மம், தகுதி என்பனவற்றின் மேலான அடிப்படையிலேயே முழுக்க முழுக்க தேர்தல் நடந்திருக்கிறது. காண்டிடேட் என்பவன் பர்சனலாக யார், அவன் என்ன பார்ட்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவன் தர்மிஷ்டன், தகுதி வாய்ந்தவன் என்பதுதான் கவனத்துக்கு வந்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள்தான் தங்களுடைய சொந்த கவர்ச்சியினால் இல்லாமல் யோகியதா அம்சங்களுக்காக மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்புறம் ஒரு வருஷம் அவருக்கு பதவிக்காலம், மறு வருஷம் மறுபடியும் இதே மாதிரி தேர்தல். ஆனால் இதே நபர் அந்த தேர்தலிலோ அதற்கப்புறம் 2 வருஷங்களில் நடக்கும் தேர்தலிலோ எலெக்ட் ஆக முடியாது. முன்னேயே சொன்ன விஷயம். பெரும்பான்மை அடிப்படை இல்லை. இந்த தேர்தலில் காணும் அநேக முக்கியமான அம்சங்களில் இன்னொன்று, ஒரு குடும்பிலே ஒருவருக்கு எத்தனை ஓட்டுக்கள் என்று எண்ணி மெஜாரிட்டி பேசிஸில், அதாவது பெரும்பான்மை அடிப்படையில் ஒருத்தர் ஜெயித்ததாக நிர்ணயம் பண்ணாததாகும். ஒருத்தன் மெஜாரிட்டி அடிப்படையில் ஜெயிக்கிறான் என்றால் உடனே அவனுக்கும் அவனை ஆதரிப்பவர்களுக்கும் தங்களுடைய எதிராளிகளான மைனாரிட்டி யார் யார் என்பதிலேயே புத்தி போக இடம் ஏற்படுகிறது. தொடர்ந்து அவர்களை எப்படியெல்லாம் இம்சிக்கலாம், விக்டிமைஸ் பண்ணலாம் என்பதில் கவனம் போகலாம்.
மைனாரிட்டியின் பரம நியாயமான கோரிக்கைகளை கூட மெஜாரிட்டி பலத்தினால் திரஸ்காரம் பண்ணிவிடுவது என்று இக்காலத்தில் ஏற்பட்டிருக்கிற மாதிரி கூடாது என்று நம் சோழகால பூர்வீகர்கள் எண்ணி இருக்கிறார்கள். முதலில் ஒரு அபேட்சகர் எலெக்ட் ஆவதில் ஓட்டர்களை வைத்து மெஜாரிட்டி மைனாரிட்டி, அப்புறம் இதில் ஜெயித்த அபேட்சகர்கள் எல்லாரையும் சேர்த்து சபை அமைத்து அரசாங்க அதிகாரத்தை கொடுப்பதிலும் கட்சிகளை வைத்து மெஜாரிட்டி மைனாரிட்டி என்ற அடிப்படைகளில் முடிவு செய்யும் போது ஜன சமூகத்தையே இந்த அடிப்படையில் இரண்டாக பிளந்து விட்டது போல கூட ஆகிறது. அதாவது இரண்டு பிரிவுக்காரர்களும் ஏதோ ஒவ்வொரு விதமான கோட்பாடுகளுக்கும் திட்டத்துக்குமே தங்கள் புத்தியை குறுக்கிக் கொண்டு அந்த க்ளோஸ்ட் மைண்டோடு இன்னொரு தரப்பை, அது எதிர்த்தரப்பு எதிரித்தரப்பு என்றே வைத்து பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். மைனாரிட்டியின் தர்ம நியாய கோரிக்கைகளையும் மெஜாரிட்டியினரான அரசாங்கத்தினர் ஆக்ஷேபிக்கிறார்கள். இவர்களும் அவர்களுடைய ஆட்சியில் என்ன நல்லது நடந்திருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ள மறுத்து எப்போது பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பதும் குறை சொல்வதாகவுமே இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த சோழர் காலத்தில் யோகியதா அம்சங்களை திட்டவட்டமாக தீர்மானமாக வைத்துவிட்ட பின் அப்படிப்பட்டவன் மெஜாரிட்டி பெற்றானா மைனாரிட்டி பெற்றானா என்ற வீண் சண்டைகள் கிளம்ப இடம் இல்லாமல் குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்க பண்ணினார்கள். அப்புறம் எலெக்ட் ஆகிற எவனாவது தப்பாக நடந்தாலும் அவனுடைய அதிக்கிரமம் ஆழ ஊன்ற முடியாதபடி பதவிக்காலம் ஒரே வருஷம்தான் என்று வைத்தார்கள். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயும் கூட ஒரு மெம்பர் குற்றம் பண்ணியதாக தெரிந்தால் உடனே அவனுக்கு பதவி நீக்கந்தான். வாரியஞ்செய்யா நின்றாரை அபராதம் கண்டபோது அவனை ஒழித்துவதாகவும் என்று கல்வெட்டு சொல்கிறது. சந்திர சூரியர் உள்ளவரை தங்கள் ஊர் நிர்வாகத்தில் தப்பானவர்களின் ஆதிக்கம் போய் நல்லவர்கள் வளருவதற்காக மேற்படி சாசனம் உருவான வருஷத்திலிருந்து சந்திர சூரியர்கள் உள்ள அளவும் இம்மாதிரி குடவோலை அமைப்போம் என்று சாசனம் முடிகிறது. இப்பரிசே இவ்வாண்டு முதல் சந்திராதி தவத்தென்று நங்கிராமத்துக்கு அப்பியுதயமாக, அதாவது அப்பியுதயம் என்றால் க்ஷேமாபிவிருத்தி, துஷ்டர் கெட்டு வசிஷ்டர் வர்த்திப்பதாக, அதாவது உயர் மக்கள் வளருவதற்காக வியவஸ்தை செய்தோம். உத்தரமேரூர் சதுர்வேதி மங்களத்து சபையோம் என்று முடிகிறது. துரதிர்ஷ்டவசமாக இம்மாதிரி குடவோலை தேர்தல் முறை அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி சாஸ்வதமாக நீடிக்காமல் போய்விட்டது. சபையோம் என்றால் சபையோரான நாங்கள் என்று அர்த்தம். அதாவது மேற்படி சாசன விதிகளை பிரேம் செய்தவர்கள் முடிவில் கையெழுத்து போடுவது போல் தங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிர்வாக பிரிவுகள். ஊர் சபை நிர்வாகம் பல இலாக்காக்களாக வாரியம் என்ற கமிட்டி அல்லது போர்டுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 அங்கத்தினர்கள் இந்த வாரியங்களில் பொறுப்பாளர்களாக போடப்பட்டனர். ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் ஒரு வாரியத்தில் ஸ்தானம் இருக்கும். அதாவது இந்த வாரியங்களின் மொத்த ஸ்தானங்களும் சரியாக 30. இதில் 12 ஸ்தானங்கள் எல்லா காரியங்களையும் மேற்பார்த்து நிர்வகித்த ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷனான சம்வத்சர வாரியத்துக்கு போயிற்று. தோட்ட வாரியம் என்பதாக நிலப்புலன் தோப்பு துறவுகளை கவனிப்பதற்கு 12 ஸ்தானம், ஏரி வாரியம் என்பதாக ஊரின் நீர்ப்பாசனத்தை கவனிக்கும் கமிட்டியில் 6 ஸ்தானங்கள். 30 மெம்பர்களில் வயசு, அனுபவம், படிப்பு எல்லாவற்றிலும் முதிர்ச்சி கண்ட 12 பேர் சத்வத்சர வாரியத்தில் ஸ்தானம் கொடுக்கப்படுவார்கள். உடம்பால் ஓடி ஆடக்கூடிய மத்திய வயசினர் மற்ற 2 வாரியங்களில் இடம்பெறுவார்கள். இது தவிர
பொன் வாரியம், பஞ்சவார வாரியம் என்று தலைக்கு 6 மெம்பர்களை கொண்ட 2 கமிட்டிகள் இருந்திருக்கின்றன. இவற்றுக்கான மெம்பர்களும் முன்னே சொன்னது போலே 30 குடும்பங்களுக்கும் குடவோலை தேர்தல் நடத்தித்தான் எலெக்ட் செய்யப்பட்டார்கள். முதலில் 30 பேரை எலெக்ட் செய்த பின் அந்த 30லிருந்து இந்த 2 வாரியங்களுக்குமான 12 பேர் செலக்ட் செய்யப்பட்டனர். முதற்கால ஏற்பாட்டில் பண்ணைக்காரன் தன் பங்கில் 5ல் 1 பங்கை ராஜாங்கத்துக்கு வரியாய் கொடுக்க வேண்டும், பணமாக இல்லாமல் தானியமாகத்தான். அதனால் லேண்ட் ரெவென்யூக்கு பஞ்சவாரம் என்று பெயர். தோட்ட வாரியம் என்பது விளைச்சல், விதை சப்ளை முதலான விஷயங்களை, அதாவது நேரே தானிய உற்பத்திக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனித்துக் கொள்ள, அதன் பஞ்சவார வசூல் குறித்தவற்றை பஞ்சவார வாரியம் கவனித்துக் கொண்டது. நிலவரி, வியாபார வரி, சுங்கம் முதலானவற்றின் வசூல் ராஜாங்க அதிகாரிகளின் பொறுப்பில் இருந்தாலும் அது விஷயமாக ஜனங்களின் அபிப்பிராயம், குற்றங்குறைகளை எடுத்து சொல்லவும் இது போன்ற மற்ற சமாச்சாரங்களை கவனிக்கவுமே கிராம மகாசபையும் பஞ்சவார பொன் வாரியம் வைத்திருந்தது. இதெல்லாம் நம்முடைய ஊகத்தில் தெரிவது, சாசனத்தில் உடைத்து சொல்லியதல்ல. புதுக்கதையும் பழங்கதையும். இந்த பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு என்றால், புது கதைக்கு பழைய கதையே புத்துயிர் தந்து சீர்படுத்த முடியும் என்பதால்தான். பழைய கதைகளான ராமாயணமும் பாரதமும் மற்ற புராணங்களும் தானே அதற்கப்புறம் வந்திருக்கிற எத்தனையோ தலைமுறைகளின் கதைகளை நல்வழியில் கொண்டு போயிருக்கின்றன. இக்கால நாவல்கள், சினிமாக்கள் பலவற்றுக்கு கூட அவைதானே மூலமாயிருக்கின்றன. ஜனநாயகம் ஜனநாயகம் என்று மேல் நாடுகளில் முழங்குவது நம் நாட்டிலும் ஏற்பட்டு வருகிறது. கிராம பஞ்சாயத்து போர்டு முதல் டில்லி பார்லிமெண்ட் வரையில் பொது ஜன ஓட்டில் எலெக்ட் ஆகும் நபர்களை கொண்டு உருவாக்கி கிராம காரியம், ஜில்லா காரியம், மாகாண காரியம், பாரத தேசம் பூராவுக்குமான காரியம் ஆகியவற்றை நடத்த ஏற்பாடாகி வருகிறது. பொது ஜனங்களுக்கு நற்குணங்கள் அதிகரிக்கவோ, அவர்கள் தர்ம மார்க்கமான புண்ணிய மார்க்கத்தில் போய் ஈசன் அருளை அடையவோ இது உதவுகிறதா? நிஜமாகவே தேச சேமத்துக்கும் சமூக நலனுக்கும் உதவுகிறதா? அல்லது ஜனங்களை கொண்ட சிலருடைய நலனை மட்டும் பேணுவதற்கு சகாயம் செய்கிறதா என்பதைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர, இது ரொம்ப மாடர்ன் ஆனது, இதிலே ஈக்குவாலிட்டி அதாவது சமத்துவம் இருக்கிறது என்ற காரணங்களுக்காக மாத்திரம் இம்முறையை ஏற்பது சரியல்ல. பின்னே சொன்னவை, அதாவது நவீன கொள்கை என்பதும் சமத்துவம் என்பதும் தேசத்தின் அல்லது கிராமத்தின் தூய்மையான தார்மீகமான நிர்வாகம் என்ற முக்கிய நோக்கத்துக்கு நேர் தொடர்பில்லாத புறக்காரணங்கள்தான். இவற்றை பெருசுபடுத்தி முதலிடம் தருவதானால் முக்கிய பிரயோஜனத்துக்கு ஹானி உண்டாகுமெனில் அது கொஞ்சமும் புத்திசாலித்தனம் ஆகாது. ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா.